வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வாங்க. இன்னைக்கு வந்து பிக் பாஸ் பத்தி 2வது பகுதியா நம்ம பேச போறோம். முதல் பகுதியில இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பல விஷயங்கள் பேசணும். அதாவது ஜென்ரலா வந்து பிக் பாஸ் சூழ்நிலை என்ன, அது வந்து ஒரு கேம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இருக்கலாம் கேம் ஷோவா இருந்தாலும் அங்க வந்து உண்மையாவே கேம் ஷோனா கேம் ஷோ தான். ஆனா முழுக்க முழுக்க அது ஒரு அந்த 3 மாசம் ஒரு வாழ்ற இடம். அந்த வாழ்ற இடத்துல அவங்களோட எமோஷன்ஸ் நிறைய வருது. அந்த எமோஷன்ஸை கிளறி விடுறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்ற பட்சத்துல அவங்க விளையாடுறாங்களா, உண்மையாவே வாழறாங்களா, அந்த எமோஷன்ஸோட பங்கு எடுத்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தை பத்தி போன வாரம் பேசணும், இன்ட்ரோடக்ஷன்ல பேசணும். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு வாரம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இதுல வந்து நேத்திக்கு பார்த்தோம்னா ஒரு தகவல் கொடுத்தா அந்த பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது இந்த ஷோ வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப உங்களை நீங்க வெளிப்படுத்திக்கிறதுக்கும் உங்க கேரக்டரை வெளிப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஷோ அப்படின்னு சொன்னார். அது உண்மை. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வேற எந்த ஷோல அந்த அந்த வாய்ப்பு இருக்காது. இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. அப்போ இந்த ஷோல வந்து இவங்களோட முழுக்க முழுக்க எல்லா கேரக்டரையும் வெளிப்படுத்திக்கலாம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படுறோம் நம்ம வந்து அப்படின்றது இதுதான். அப்போ இதுல வந்து முக்கியமா என்னன்னா எல்லாருமே பாதிக்கிறது எங்க எங்க பிரச்சனை வருதுன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளியில வரும்போதுதான் எல்லாருமே ஒரு அவங்களோட பார்வையும் அவங்களோட தன்மையும் மாறுது. அந்த தன்மை வந்து இங்க பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல கூட வெளிப்படுத்தலாம். அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது, எல்லா எமோஷனையும் நாம எப்படி பேலன்ஸ் பண்றோம். எல்லா இடத்துலயும் வந்து நம்ம கோவப்படக்கூடாது. எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல மட்டும் கோவப்படணும். இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல டேனியல் கோல்ட்மன் சொன்னது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசும்போது இதுதான் முழுக்க முழுக்க ஒரு ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை கத்துக்கிறதுக்கும் பிராக்டிக்கலா நடைமுறையில நமக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு 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 சிறந்த இடமா அது இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பா சார். இது ஆக்சுவலா வந்து எந்த அளவுக்கு நம்மளோட எமோஷன்ஸை எங்க வேணுமோ அங்க வெளிப்படுத்தலாம். எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்த கூடாது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு எமோஷனலா பேலன்ஸ்டா இருக்கிறோம் அப்படின்ற அந்த கருத்து வந்து அந்த அது வந்து அதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தளமா அந்த இடத்த நான் பார்த்தேன். அதுதான் முக்கியம். ஆனா அந்த புரிதல் உள்ள போறவங்களுக்கு இருக்குதா அப்படின்னா இல்லைன்றது ஒரு பக்கம். ஏன் இல்லைன்றதுன்னா வயசும் ஒரு பக்கம். அந்த வயசு ஒண்ணு சார். அதுக்கப்புறம் இது ஒரு கேம். உங்களுக்கு டைம் கிடையாது. நீங்க அது இன்னொரு இதுல நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு டென்ஷனுக்கு உங்களை வந்து உள்ளாக்கிடுறாங்க. உனக்கு இருக்கிறது அடுத்த 4-5 நாள். இந்த 4-5 நாள்ல நீ வந்து உன்னை தக்க வச்சுக்க முடியுமா முடியாதா? அந்த இதுல கூட அந்த எவிக்ஷன் ரவுண்ட்ல கூட கேட்டாங்க இல்லைங்களா? அந்த 3 பேர் வந்து யார் யாருன்னா ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு பண்றாங்க. சில பேர் மட்டும்தான், ஐ திங்க் ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க, இல்ல நான் வந்து தைரியமா தான் இருக்கேன், நான் இருந்தா இருக்கேன், இல்லைன்னா ஓகே அப்படிங்கறத தைரியமா சொல்றாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி டைம் அந்த 4-5 நாளைக்குள்ள நீ வந்து இப்ப எனக்கே நீங்க ஒரு 5 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்குள்ள நீ என்ன சொல்றீங்க சொல்லி முடி அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து ஒன்னா எனக்கு பயங்கர திறமை இருந்தா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து உங்ககிட்ட 5 நிமிஷத்துல எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் தடுமாறிட்டு பாதி விஷயத்த விட்டுட்டு பாதி விஷயத்த மட்டும்தான் சொல்லிட்டு போவேன். அந்த டைம் தான் சார். அந்த 100 நாளைக்குள்ள நீ உன்னை ப்ரூவ் பண்ணி காமி, அதுக்குள்ள நீ ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறது. இன்னொன்னு அந்த நம்ம பாக்குற விஷயங்கள் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல 1 ஹவர்ல அவன் கட் பண்ணி ஒரு 40 நிமிஷம் தகவல் தான் நமக்கு கொடுக்குறான். ஆனா அந்த முழுக்க முழுக்க அதனுடைய இது பார்த்தோம்னா அவங்களோட முழு கேரக்டரும் அதுல தெரியும். அதுல அதாவது எல்லா நேரமும் நம்ம பார்த்துன்னு இருக்க முடியாதுன்றது வேற விஷயம். ஆனா சார் சில சமயம் பாத்தீங்கன்னா அதுல அந்த அவங்க வந்து கொட்டாய் விடுறது கூட நம்ம சொல்லுவோம். சில சமயம் ஐயோ வாயை மூடிட்டு தான் கொட்டாய், ஆனா அவனுக்கு வந்து ஒரு சில ஒரு ஒரு சமயத்துக்கு மேல இந்த இடத்துல நம்மள வந்து போக்கஸ் பண்றாங்க அப்படிங்கறது கூட அவங்களால நினைவுல ஒரு ஆமா சார். இப்ப 2 மணி நேரம் நம்ம கேமரா முன்னால உட்காரணும்னாலே ஒரு அளவுதான். நான் பார்த்திருக்கேன் சில பேர்னால ஸ்டில்லா உட்கார முடியும், என்னால ஸ்டில்லாவும் உட்கார முடியாது. நான் இப்படி நின்றுவேன் அப்படி நின்றுவேன், தலையை தூக்கி திருப்பி எல்லாம் அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த பெர்ஃபெக்ஷனையும் நம்ம அங்க எதிர்பார்க்க முடியாது. நான் இப்ப 2 நாளைக்கு முன்னாலேயா ஒருத்தர் வந்து பெட் மேல உட்காந்துருக்காரு, காலை குத்த வச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. நார்மலா அவர் கேமரா முன்னால இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா அந்த மாதிரி கண்டிப்பா உட்கார மாட்டாரு. அது அந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எவ்வளவுதான் சார் நடிக்க முடியும்? அந்த இடத்துல அவங்கள மறந்து அந்த மாதிரியான உட்கார்றதோ கொட்டாய் விடுறதோ அல்லது சாப்பிடும் போது ஒரு டைப்பா சாப்பிடுறதோ எல்லாமே தான் இருக்கு. சோ அந்த இடத்துல அந்த
ஒரு 3 மாசத்துக்குள்ள அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. அதுதான் இப்ப என்னதான் அது கேம் ஷோன்னு சொன்னா கூட அதுல வந்து நீங்க வந்து உங்களை அறியாமே அது இது வெடி வந்துடும். உங்களை அறியாமே நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்றது, என்ன பண்றீங்கன்னு தெரியாதே வெளியே வந்துடும். அந்த அந்த தன்மை வந்து இயற்கையாவே வர்றது. அது வந்து யாரும் ஒன்றும் பெரிய நம்ம போய் என்ன இப்படி பண்ணணும். பண்ணிட்டாங்க கொல்ல முடியாது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மனுஷன் தானே, எமோஷன்ஸ் தானே. எமோஷன்ஸ் வந்து எந்த நீங்க ஒரு உதாரணத்துக்கு கொட்டாய் விடுறீங்கன்னு சொல்றது இது இயல்பா வர்றது. நீங்க நம்ம நினைச்சு பார்த்து கொட்டாய் விடுறது வந்து எப்படி விட முடியும்? நம்ம பிராக்டிகலா இல்ல செயல்படுத்த சார், முடியாது. கொட்டாய் விடும்போது வாயை மூடிட்டு கொட்டாய் விடலாம்ல அப்படிங்கறது கேள்வி. அதுதான் அதுதான் அது ஆனா அது ஃபுல்லா வீட்டுல அந்த நம்ம எப்படி. ஸ்கிரீன்ல வந்து அதுவும் நம்ம பிக் பாஸ் வேற நேரா போக்கஸ் பண்றாரு ஆமா அவருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அத வந்து அத ரியலைஸ் பண்ணாம ஏன் அவர் அப்படி பண்றாரு அப்படின்னு தோணுனா கூட, சில சமயங்கள் அங்க இருக்கிற டென்ஷனு, அவ்வளோ ஒர்க் லோடு, அவ்வளோ ப்ரெஷர் அங்க. இதெல்லாம் வச்சுட்டு அந்த கொட்டாய் விடும்போது நம்ம வாயை மூடி விடணும் அப்படிங்கறத கூட ஒரு மறந்த நிலைக்கு போயிருவோம் அப்படிங்கிறேன் நான். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்ப வந்து கண்ட்ரோல், எமோஷனை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கண்ட்ரோல் பண்றாங்கங்கிறது ஒரு பக்கம் சார். ஆனா அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றவங்க உள்ள வச்சு ப்ரெஷர் அமுக்கிட்டே இருப்பாங்க சார். அமுக்கிட்டே இல்ல இருந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, எமோஷனல் கண்ட்ரோல் கிடையாது, எமோஷனல் பேலன்சிங். எமோஷனல் கண்ட்ரோலுக்கும் எமோஷனல் பேலன்சிங் வித்தியாசம் இருக்கு. ஓகே. எமோஷனல் கண்ட்ரோல்ன்றது எனக்கு கோபம் வந்தாலும் கூட நான் அடக்கின்னு இருப்பேன்றது. எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்றதுன்னு ஒரு தன்மை நமக்குள்ள கிரியேட் பண்ணணுன்றது அது இல்லையா? அதுதான் சொல்ல அந்த வந்தேன் சார். அந்த பேலன்சிங் வேணும். இல்ல அந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன். சில பேர் இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு அமுக்கி வச்சா கூட மனசுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும்ல சார். ஆமா சில ஆமா பேருக்கு இல்லைங்கிறது வேற விஷயம், இருக்காது. ஆமா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது, விட்டுருங்க. ஆனா இருக்கிறவங்க வந்து சரி நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்படி பேசக்கூடாது அப்படி அப்படின்னு அடக்கி வைக்கும் போதுதான் இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட் வந்துருமோ அப்படிங்கிறது அந்த இடத்துல. இல்ல இல்ல இது நீங்க சொல்றது சரிதான். ஆனா வந்து இந்த வர்றவங்க ஒரு ஒரு இப்ப வர்றவங்க வந்து புதுசு கிடையாது, இந்த ஷோ புதுசு கிடையாது. ஏன்னா அவங்க 8 ஷோ பார்த்து, இதுக்கு சார் முன்னாடி நடந்த 8 எபிசோடு, பாக்குறதுக்கும் இல்ல இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். 8 ஷோ ஆஹ் பார்த்து, இந்த 8 ஷோல வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் பார்த்துருக்கணும். இதுல எப்படி ரியாக்ட் பண்றாங்க, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றத ப்ரீ பிளான்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அது பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கா, ஆனா பண்ணாங்களான்றதுதான் கேள்வி. ஆனா பண்ணி இருந்தாலும் தன்னுடைய சுயம்ன்றது வெளில வரவன்னு இருக்குல்ல. அது அது நான் வந்து அது வந்து யாரால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு ஆனாலும் கொஞ்சம். ஆர்டிக்கல்ல எழுதினப்ப எழுதிருந்தேன் சார். நான் வந்து சின்னதுல வந்து நிறைய புக்கு படிச்சு மனுஷங்களை எல்லாம் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தப்போ அதாவது வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இல்லைங்களா, நம்ம வந்து தியரட்டிக்கலா படிச்சுட்டு வர்றது வேற, வந்து பிராக்டிக்கலா இப்ப நான் பேசும்போது நீங்க எனக்கு திருப்ப ஆப்போனன்ட்ல என்ன பேசுவீங்க அப்படின்னு தெரியாதப்போ ரியாக்ஷன் டோட்டலா மாறி போயிடும். நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் எக்ஸாம்ல நல்லா எழுதுற ஆளு இப்ப இன்டர்வியூல போய் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல நிறைய தடுமாறுறவங்க இருக்காங்க இல்லைங்களா. ஆமா நல்ல, அதாவது நல்லா படிச்சு நல்ல நாலேஜ் இருக்க கூட இன்டர்வியூ பண்ணா பயந்துருவான். ஆமா. இன்டர்வியூ பண்ணா வந்து பதில் சொல்ல நல்லா தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா இன்டர்வியூ பண்ணவனே பயந்துருவான். ஒண்ணுமே தெரியாத கான்பிடென்ட் அடிச்சுட்டு வந்துருவான். பல நேரங்கள்ல வந்து அவன் ஒண்ணுமே நாலேஜே இல்லாத அவன் சக்சஸ்ஃபுல்லா வரான்றதுக்கு காரணம்னா அவனுக்கு இருக்கிற கான்பிடென்ட் தான், கான்பிடென்ட். வேற இப்ப ஒண்ணும் இந்த கிடையாது. அவனுக்கு இந்த இருக்கிற இதுலயே கான்பிடென்ட் தான் அவனால இருக்காங்க சார். முடியுன்றது. இந்த பிக் பாஸ்லயே அந்த மாதிரி நாலேஜ், டெப்த் நாலேஜ் இல்ல, ஷாலோ தான், பட் தே வில் கம் ஃபார் அ லாங் ரன். ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, அந்த உதாரணம் பாருங்க. அந்த ஒரு ஒரு டாக்டர் இருக்கிறாருல, டாக்டர் திவாகர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை உண்மையாவே யாருக்கும் பிடிக்கல. ஆனா எப்படி அவருக்கு ஓட்டு விழுது, அவர் தான் டாப்ல வர. ஆமா சார். ஓட்டு ஓட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு தான் டாப்ல இருக்குது. எல்லாரும் ஓட்டு சார் போடுறாங்களா? இத 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 வந்து ஒண்ணு வந்து நம்ம வந்து கரெக்டா பேசுறது அப்படின்னு சொல்றோம்ல சார். எல்லாரும் நம்ம இதுல கரெக்டா பேசுறாங்களா? ஒரு 20 பேர் இருக்கிற இடத்துல நீங்க வந்து இப்ப எல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம லைக் மைண்டட் பீப்புளா சூஸ் பண்ணி பேசும்போது இதே குழுவுக்கு நிறைய பேர் வந்துட்டு நிக்க முடியாத ஓடி போறவங்களும் இருக்கிறாங்கல்ல சார். இப்ப இந்த அங்க ஒரு வந்து பொண்ணு ஓடிடுச்சுல, ஒரு பொண்ணு ஓடிடுச்சே, என்னால முடியாது பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு ஓடிடுச்சுல, அது வந்திருக்கே ஆஹ் கூடாது. ஆஹ் இது அதான் இருக்கிறவங்க சார். இல்ல அது பிராக்டிக்கலா தெரியாது. அவங்க வந்து ட்ரை பண்ணி வரணும்னு வர்றாங்க. ஒரு இதுல முயற்சி அவங்க பண்ணது கரெக்ட் தான் சார். முயற்சி பண்ணாங்க, முடியல, என்னால வெளியே போகணும்னு போயிட்டாங்க. அதுவும் நம்ம அக்செப்ட் பண்ண ஒரு விதத்துல அவங்க வெளியில போனது நல்லது. ஏன்னா அவங்களால கண்டிப்பா. இருந்தாங்கன்னா இன்னும் வந்து டிப்ரெஷன் போயிடுவாங்க. அது அவங்களோட மனநிலை வேற மாதிரி போயிடும். ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியலன்ற பட்சத்துல இல்லாதது வந்து அவங்களுக்கு சேஃப்டி. ஆமா. ஆனா அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி முயற்சின்றது பாராட்டப்பட பாராட்ட வேண்டிய ஒரு வேண்டிய விஷயம். இது ரொம்ப. வந்து அததான் இந்த 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 ஆச்சரியமான உண்மைன்னா, பல நேரங்கள்ல நான் பாக்குறது என்னன்னா,
எவன் ஒரு மட்டரகமா நடந்துக்கிறான்னு அவனுக்கு ஓட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. சார் அப்ப வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஆட்கள் நிறைந்த உலகம் இது. அதனால அவங்களுக்கு தான் சார் ஓடிக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். இது வந்து மக்கள் மக்கள் வந்து அவனை ரசிக்கிறாங்களோ இல்லையோ அவனுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்றது தெரியுது. இப்போ மேடம் சொன்னது வந்து நான் நேத்திக்கு நைட்டு வந்து ஷீ இஸ் மீன் சொல்லி ஒரு சேனல் ஒன்று சார், சின்ன பொண்ணு ஒருத்தி ஷீ இஸ் மீன் சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி ஒரு சேனல் வச்சிருக்கு. அவன் என்னன்னா மோஸ்ட்லி வந்து இந்த இதெல்லாம் படம் எல்லாம் வந்து ஓடிடியில் வர படத்தை வந்து பயங்கரமா ரோஸ்ட் எல்லாம் போடுவான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நேத்துக்கு இத பத்தி வந்து ஒரு மீம்ஸ் வீடியோ போட்டிருந்தான். அதை பார்த்து தான் நான் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தேன். அதுல இப்ப இவங்க சொன்னாங்க பாருங்க, இந்த காலை தூக்கி வச்சுட்டு உட்காந்து நிக்கிறது, கொல்றது, அதெல்லாமே வந்து மீம்ஸா கிரியேட் ஆகி. ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த இப்போ வந்து பிக் பாஸ் திரும்பி கூட பார்த்தது கிடையாது. நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல வந்து இந்த மீம்ஸா இருந்ததுனால கொஞ்ச நேரம் சிரிக்கலாமேன்றதுக்காக பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அது பயங்கரமா இவனுங்க பண்ற அந்த அட்ராசிட்டியை வந்து பாத்தீங்கன்னா கேப்சரிங் பண்ணி அது ஆல்ரெடி மீம்ஸா வந்திருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சட்டையர் பண்ணி போட்டிருந்தான். ரொம்பவே நல்லா இருந்தது அது. பட் ஆனா அதுதான் இப்போ அந்த ஒருத்தன் யாரோ அந்த வாட்டர் மெலன் சொல்லிட்டு ஒருத்தன், So, அவன் சொல்றோம். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தன என்ன இருந்தாலும் ஏன்டா நீ எப்ப பார்த்தாலும் என் பேரே சொல்லிருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் யாரை பார்த்தாலுமே வந்து அவன் ஒருத்தனுடைய பேர் மட்டுமே தான் சொல்றான்னு சொல்லிட்டு அந்த இது சொல்லிட்டு இருந்தது. சார் அது அதுதான் என்னன்னா சார், அவர் வந்து அந்த டாக்டர் வந்து அவர் வந்து எப்படி பிஹேவ் பண்றாருன்னா, ஹி இஸ் வெரி கான்பிடென்ட். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வந்து ஹி இஸ் நாட் கோயிங் டு லிசன். ஓகேங்களா? அவரு வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு. அவரு ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல போட்டப்போ அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சு. இப்போ வந்து அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, அவர் டாக்டரா இருக்கிறாரு, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு, அவர் கான்பிடென்ட்டா இருக்காரு. நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அவர் வந்து பிசியோதெரபிஸ்ட். அதான் சார், நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அவருடைய கான்பிடென்ட்டை உடைக்க முடியாது. சரிங்களா? அவங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் கான்பிடென்ட்டை உடைக்க முடியாது. லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி சார் வந்து பேசினாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் அமைதியாயிட்டார். ஒரு 2-3 நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருந்தாரு. முதல்ல பேசின மாதிரி எல்லாம் பேசல, ரொம்பவே அமைதியா தான் இருந்தாரு. ஐ வாஸ் வண்டரிங் எப்படி இவருக்கு வந்து அந்த பாயிண்ட புடிச்சிட்டு இவ்வளவு தூரம் அமைதியா இருக்காருன்னு. இப்போ ஒரு 2 நாளா பேசிட்டு இருக்காரு. சோ அவரோட கான்பிடென்ட்டை பிரேக் பண்றதெல்லாம் கஷ்டம் சார் ஒண்ணு. இப்ப இன்னொன்னு வந்து அவரு தலைவரா வந்திருக்காருல்ல, அவரு தலைன்னு சொல்லிட்டு வந்தாரு பாத்தீங்களா? அவரு வந்து பிசிக்கலி ஹி இஸ் சோ ஸ்ட்ராங். அவர் வந்து ப்ரூவ் பண்ணி அவர்னால திறமையை கொண்டு வந்து அவர்னால தலைவர் பதவியை வாங்கிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஆமா நேத்து கிளாஸ் பண்ணிட்டான். வந்து பிக் பாஸ் வந்து அவர் வந்து நீ தலைவர் பதவிக்கு நீ லாய்க்கு இல்ல, யூ ஹாவ் டு ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாரு. அது என்ன ரீசன்னா அவர் வந்து அவர் ட்ரை பண்ணாரு, பண்ணலன்னா சொல்ல மாட்டேன், எல்லா இடத்துலயும் போய் சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த பிசிக்கலி இருந்த டேலண்ட் வந்து இந்த இடத்துல மக்களோட போட்டி போட்டு ட்ரை பண்றப்போ ஹி லாஸ் தி இது. நிறைய இடத்துல அவர் வந்து சாஃப்டா தான் இருந்தாரு அந்த இதுல எல்லாம், இருந்தாலும் லாஸ் பண்ணிட்டாரு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. சுத்தி மிகப்பெரிய விஷயம் தான் இக்னோரன்ஸ். மைக்க கட்டி வச்சுட்டு வந்துட்டான். ஆமா, நிறைய இடத்துல அது வந்து தப்பு. அது வந்து அதுதான் என்ன தோணு, என்ன இங்க வந்து நமக்கு உணர்த்ததுன்னா அட்டென்ஷன் எவ்வளவு முக்கியம். ஒரு சில விஷயங்கள்ல நாம வந்து நம்மளோட கவனம் வந்து சிதறக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு நம்ம ரொட்டீன்ல வரும்போது இந்த கவனத்தை வந்து கொஞ்சம் சிதறக்கணும்ன்றது அதுதான் ரொம்ப முக்கியமான சொல்லக்கூடிய விஷயம். உங்களோட கவனம் சிதறக்கூடாது, உங்களோட கவனம் அங்க இருக்கணும் அப்படின்னு. அப்போ மைக்குன்றது ஏன்னா அந்த மைக்கு இல்லைன்னா ஷோவே கிடையாது. ஷோ கிடையாது. ஏன்னா நீ என்ன பேசுறன்றது ரெக்கார்ட் ஆகணும். அப்ப நீ என்ன பேசுறன்றது ரெக்கார்ட் ஆகல, நீ இன்டென்ஷனா பண்ணியா வேணும்ட்டு பண்ணியான்ற மாதிரி தான் வந்துடும். நான் மைக்கை கைட்டு வச்சுட்டு நான் பேசுறேன்னா நான் வந்து வெளியில வெளியில போக கூடாது அப்படின்றதுக்காக பேசுறியா அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன்லாம் வந்துடும் செய்வேன். அப்போ அது அந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கைட்டு வச்சதுனால மிகப்பெரிய ஒரு இதுவாயிடுச்சு. அவர் 2-3 சொன்னான். அவர் விஜய் சேதுபதி சார் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணாரு ஒவ்வொரு சீனும். அவர் ஒவ்வொருத்தரை பத்தி பேசும்போது ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. அவங்க ரியாக்ஷன் கொடுத்தது கூட அவங்க சொன்னாரு, ரியாக்ஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தங்க வந்து பேசின விதம் எல்லாத்தையுமே அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருந்தாரு, உட்கார்ற விதம் எல்லாமே.
விஜய் சேதுபதி வந்து ஈச் அண்ட் எவ்ரி இதையும் அட்டாக் பண்றது ரொம்ப அழகா அட்டாக் பண்ணி சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அதை நம்ம ரொம்ப பாராட்டணும். இது மிகப்பெரிய சேலஞ்ச். இது வந்து கமலஹாசனுக்கு வந்து அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், மக்களோட டிராவல் பண்ணுவாரு. ஆனா அதையும் தாண்டி விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ஒரு ஹேண்ட்லிங் தான். ஒரு அவரு கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு உடனே அப்படி சொல்லிட மாட்டாரு. சரி கொஞ்சம் கேப் விடுவார், நீ ஒரு 4 தடவை தப்பு பண்ண பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவரு விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே இல்ல நீ பண்றது சரியில்லை அப்படிங்கறத டக்குன்னு உடனே சொல்லிடுறாரு. ஒரே ஸ்டைல் இருக்க முடியாதுல்ல, அதனால வந்து ரெண்டுமே we should appreciate. கமல் சார் மாதிரியான இது வந்து ஒரு 50 பீப்புளுக்கு தேவைப்படும், மீதி விஜய் சேதுபதி மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு 50 பீப்புளுக்கு தேவைப்படும். வாழ்க்கை அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அது வந்து அந்த பொசிஷன்ல வந்து இஸ் a good choice எனக்கு தெரிஞ்சு. கமல்ஹாசனுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் அது வந்து விஜய் சேதுபதி இஸ் a good choice. ஏன்னா பப்ளிக் ரீச் வந்து நல்லா இருக்கும்ன்றதுதான், அதுதானே தவிர. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க சமைக்கிறவங்களோட சேலஞ்ச் இருக்குது பாருங்க. 20 பேருக்கு சமைக்கணும். அது நம்ம வீட்லயே 20 பேருக்கு இப்ப நம்மளால சமைக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க, முடியாது. இந்த பசங்க சமைக்குது, இந்த இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் சமைக்கிறதே கிடையாது, அது வேற விஷயம். ஆனா அந்த பசங்க சமைக்குதுன்றது வந்து அதுல சமைக்காதவங்க பேசுறாங்க பாரு, அதுதான் இன்னும் கொடுமையா இருக்கு. கொஞ்சம் கிளென்லினஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த குரூப்ல. கிளென்லினஸ் கம்மியா தான் இருக்கு, கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலையோ அந்த இடங்களை அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. அல்லது ஒருவேளை லாஸ்ட் டைம் எல்லாம் இருக்கும்போது டுவர்ட்ஸ் எண்ட் இருந்தது கிச்சன், ரொம்ப தெரியலையா இது அப்படி சென்டர்ல இருக்கிறனால சென்டரா வச்சுட்டாங்கன்றதுனால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் ஒரு சுத்தமின்மை இருக்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் சுத்தம்ன்றது அந்த மனசுல இருந்தா டக்கு டக்குன்னு செய்யணும். அங்க வந்து என்னன்னா சுத்தமே பண்ணாத வீட்டுல பல பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க கத்து கொடுக்குறாங்க. அந்த கத்து கொடுக்குற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்ல. பிள்ளைங்களுக்கு அது தேவை. சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும்ன்றது அடிப்படை குணம். அந்த அடிப்படை குணம் வந்து வரணுமே தவிர நீ செய்யணும் நான் செய்யணும்னு போட்டி போட்டீங்கன்னா அந்த அடிப்படை குணம் வராது. அங்க வந்து இதெல்லாம் தான் சேலஞ்சிங். ஆமா சார், இப்ப ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஒருத்தங்க வந்து அதை அனுபவிச்சுட்டே இருக்காங்க, செய்யலாம் கோவம் வரும். அதுதான் பிரச்சனையா. அதுதான் செஞ்சுட்டே இருக்கிறவங்க எப்பயுமே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வேலை செய்யறவன் தான் செய்வான், இல்லைன்னா மத்தவங்க செய்ய மாட்டாங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிலயும் அதே போலதான் சார். ஆக்சுவலி யார் வந்து ஒரு டேலண்டட் பர்சனோ அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அவன் தலையில விழுந்துக்கினே இருக்கும். மத்தவன் பாத்தீங்கன்னா ஓபி அடிக்கிறவன் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டான், சும்மானா வந்து அப்படியே ஜாலியா. அதான் சார், அது எப்படின்னா நீங்க வந்து 10 பேர் செய்யற வேலைய இவங்க வந்து ஒரே ஆள ஒரு 2 hours முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டும் இருக்காங்க, ஒரு ரிலேட்டிவும் இருக்காங்க. அவங்க எப்படின்னா அவங்களோட ஸ்பீடு வந்து பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா, 10 பேர் செய்யற வேலையை இவங்க 1 மணி நேரத்துல இவங்களால முடிக்க முடியும். அப்ப மீதி இருக்கிற 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ நீ என்ன பண்ற அப்படிங்கிறப்போ நம்மளா வாலண்டியரா சில பேருக்கு போய் ஹெல்ப் பண்ண போவோம். அப்ப சும்மா இருக்கணும். அப்ப சும்மா இருக்காது, முதல்ல எடுத்தோன்னே ஹெல்ப் பண்ண போயிட்டோம் அப்படின்னா மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க தலையில வந்து விழுந்துட்டு தான் இருக்கும். மாலதி ஜெயமல். மாலதி வணக்கம். வணக்கம்ப்பா, கேக்குதா? கீழ இருந்து ஜாயின் பண்றேன் நானு. சொல்லுங்கப்பா. கேக்குதா? கேக்குது. என்ன சொத்துன்னு தெரியல எனக்கு, நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லலாம். எதுக்கு? பிக் பாஸ் இந்த ஒரு வாரம் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சாச்சு. ஓ, இப்போ இங்க பிக் பாஸ் வந்து ஸ்டீபன் சார் தான் நினைக்கிறேன். அவர் பாஸ் மட்டும்தான், பிக் பாஸ் எல்லாம் கிடையாது. பிக் பாஸ் கிடையாது, வெறும் பாஸ் தானா? அவர் பாஸ். வினோதிதன் சார் வாங்க, பிக் பாஸ் ஷோவே உங்களுக்கு பிடிக்காத? அவருக்கு பிக் பாஸ் பிடிக்காது, ஆனா எம்ஐஎம் பிடிக்கும். வினோதிதன் சார் இருக்கீங்களா? பேசுறேன் ஒரு நிமிஷம். அந்த நாமினேஷன் அப்படிங்கறத வந்து புறம் பேசுறது அப்படிங்கறதையும் சொல்லலாம் அந்த இடத்துல. ஆனா எல்லாரும் போய் உட்காந்துட்டு அதாவது இப்ப நான் ஒண்ணு ஒத்துக்குவேன் சார். இப்ப வந்து நீங்க எல்லாரும் முன்னாலேயும் உட்கார்ந்து இருக்கிற ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒய்ய பிடிக்காது, அந்த எக்ஸ் வந்து ஒய் கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கான், அந்த ஆளு உள்ள போய் நாமினேஷன் பண்றான் அப்படின்னா கூட ஒத்துக்கலாம். ஆனா எக்ஸும் ஒய்யும் ஒன்னாவே சுத்தும்,
ஒன்னாவே இருக்கும், எல்லா சப்போர்ட்டும் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அங்க உள்ள போய் நாமினேஷன் பண்ணிட்டு வருவாங்க. அது இன்னும் கொடுமையா இருக்கும் அது. அதாவது ரியாலிட்டின்றது தெரியுது, என்ன இவங்க உள்ள என்ன நினைக்கிறாங்க, வெளியில என்ன நடக்குது அப்படின்றது ஒரு இவங்களுக்கு 2 சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4 சாய்ஸ் கொடுத்துருந்தா ஒண்ணு சூப்பரா இருக்கும். 4 பேரை நாமினேட் பண்ணுங்க போச்சு. அடுத்தது போக போக அவங்க முன்னாலேயே நாமினேட் பண்ணுவாங்க. அது என்ன இருந்தாலும் இருக்கும் சார். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு எதிர்த்து யாராவது ஒருத்தங்க பாயிண்ட் சொல்றாங்க அப்படிங்கிறப்பவே அதை ஏத்துக்கிற தன்மை கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கும். இன்னொன்னு சரி, அது கரெக்டா இருந்தா கூட ஏத்துக்கலாம், அது கரெக்ட் இல்ல நம்ம மேல பழி போடுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நம்மளும் நீங்க முக்காவாசி பேர் சொல்ற கருத்து, நாமினேஷனுக்கு சொல்ற கருத்து பார்த்தா எதுவுமே ஒத்து போகாது. அது ஒத்த போகாது. ஒரு சிலர் மட்டும்தான் அது ஒத்து போகுமே தவிர ஒத்து போகாது. ஏதோ பிடிக்கலன்றதுக்காக நாமினேஷன் பண்றது, எதனா ஒண்ணு சொல்லி அது சில பேர் ரொம்ப சேஃபா விளையாடுவாங்க. அதான் ரொம்ப சேஃபா அவங்க இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல, அதனால அவங்கள நாமினேட் பண்றேன். அப்ப விளையாட ஆரம்பிக்கலன்னா நீ ஏன் நாமினேட் பண்றேன்னு கேக்குறேன் நானு. விட வேண்டியதான், அவங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு டைம் கொடுக்கலாம்ல. இப்ப நம்ம இவங்க கூட வந்திருக்காங்கல்ல, அவங்க அவங்க அங்க செட்டில் பண்றது, அவங்க பேர் அப்சராவா சார்? அவங்க இன்னும் செட்டில் ஆகிறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 ஜெனரலையும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் போடுறான். ஆனா அவங்களால ரொம்ப நாள் இருக்க முடியலன்றது வரைக்கும் இந்த பொண்ணு வந்திருக்குது, இதுவாச்சும் கொஞ்ச நாளைக்கு இருக்குன்னு பார்த்தா இதுக்கும் ஓட்டு கம்மியா தான் விழுது. இல்ல சார், இவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துடணும். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா தே வில் கம் அப். இட்ஸ் நாட் ஈஸி இல்லைங்களா? அவங்க இப்போ ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து வரவங்களாலேயே சமாளிக்க முடியல. அங்க இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு அப்படித்தானே சொன்னாங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு. இன்னொன்னு கூட அந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இந்த மாதிரி நான் இங்க ஒரு ரிலேஷனை சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ, அது சண்டைன்னு வரும்போது ரிலேஷனை எனக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க. அது ரொம்ப எமோஷனலான அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல எடுக்க வேண்டிய அவசியம். சில நேரத்துல என்னடா நம்ம ஒரு நல்ல உறவு சம்பாதிக்கணும்னு வரப்ப இந்த உறவு கூட நம்மள இந்த அளவுக்கு இப்ப ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இது இல்லாத இருந்தாவே நல்லா இருக்குமா அப்படின்ற அந்த தோரணம். இல்ல சார், இன்னொன்னு என்னன்னா பர்சனல் எமோஷனல் ஃபீலிங்ஸ் அங்க ஷேர் பண்ணக்கூடாது. அப்ப நீ முகத்துக்கு முகமூடி போட்டுட்டு தான் அங்க இருக்கணும். முடியாது, அதாவது பண்ணலாம். ஆனா எப்படி பண்ணணும்ன்றது இன்னும் கொஞ்சம் நம்ம வயசானவங்களுக்கே இப்ப இந்த மாதிரி எமோஷனல் ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்க வேண்டியது இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. தவிர இதெல்லாம் பிள்ளைங்க இப்பதான் வளர்ந்து வருது. இந்த பிள்ளைங்களுக்கு எமோஷனல் ஹேண்டில் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா இது மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம எமோஷனல் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி கையாளலாம், எந்த விதத்துல கோபம் காட்டணும், எந்த விதத்துல நம்ம சிரிக்கணும், எல்லா இடத்துலயும் விழுந்து அடிச்சுன்னு போறதுக்கு, அதே நேரத்துல மத்தவங்களை காயப்படுத்த கூடாது. விளையாடலாம், தப்பு இல்லை. ஆனா மத்தவங்களை அன்னைக்கு அந்த அந்த இந்த கேம்ல தடுத்துக்கலான்னு சொல்றப்ப, நீங்க போய் தடுத்துக்கலான்னு சொல்றப்ப மேல கீழே விழுந்து பெறலும் போது எப்படி வேணா, போன முறை அதே மாதிரிதான் அந்த அடிபட்டுது. அந்த மாதிரி அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன வேணா எப்படி வேணா அடிபடும். அது அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமா அது பிக் பாஸ்ல மட்டும் இல்ல சார். நீங்க இப்போ நம்ம ஃபுட்பால் பிளேயிங் போனா கூட அப்படித்தானே, டீம்ல அவங்க நடுவுல எங்க எல்லோ கார்டு யாருக்கு கிடைக்கும்னு தெரியாது. அது கேம்ல அந்த மாதிரி சூழ்நிலையில வாண்டடா பண்ற சில விஷயங்கள் இருக்குது, ரூல்ஸ் மீறி பண்றவங்க சில விஷயங்கள் இருக்குது. இங்க பர்மிட்டட், யூ ஆர் பர்மிட்டட், நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு பர்மிட்டட். ஆனா அதே சூழ்நிலையில என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆமா சார், என்ன நடக்கும்ன்றது தெரியாது, எப்படி அடிபடும்ன்றது தெரியாது. அப்ப எவ்வளவு கொஞ்சம் கவனம் இருக்கணும். ரொம்ப இல்லைனால பரவாயில்ல, கொஞ்சம் கவனம் இருக்கணும். அந்த கவனம்ன்றது அந்த நேரத்துல அப்பதான் அது இவங்க விளையாட்டுன்றத வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் தெரியுதாங்க. அது வெளிப்படுது. மாலதி பேசுறாங்க. எல்லாருக்கும் பேசுறாங்களா மாலதி? நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்களா? ரொம்ப வணக்கம் எல்லாருக்கும். அது ரொம்ப பிரைம் டைமா இருக்கிறதுனால நம்ம வேற டிவி எதுவும் போடல. இப்ப பழகிட்டேன் விஜய். விட மாட்டாங்க உங்களை. அது நடுவுல இந்த ஸ்போர்ட்ஸுக்கு மாத்திரம் அப்ப பேர இருக்கேன். அதனால அதுவும் சொல்லி மாறுது. இதுல பல விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்றேன். நீங்க பண்ணதுல நீங்க இப்ப பேசுறத கொஞ்ச நேரம் கேட்டேன். அதாவது ஒண்ணு சமையல்,
2 இந்த செலக்ஷன் ஆஃப் இத ரொம்ப கமெண்ட் பண்றாங்க. போன தவணை இவ்வளவு ஒரு ஷேடி கேரக்டர்ஸ் நிறைய இந்த தவணை பண்ணியிருக்கதா போடுறாங்க, படமும் போடுறாங்க. அந்த அரோராங்கிறவெல்லாம் ஒரு ஒரு மட்டமான ஒரு சைட் வச்சு இவ்வளவு ரூபா கொடுத்தா இதுக்குள்ள போய் பேசலாம் கொள்ளலாம் அப்படின்னு பண்றவளா. அவகிட்ட போட்டோஸ்லாம் அவங்க விட்டு போட்டோஸ் போடுறாங்க. அடுத்தது இந்த விஜய் பார்வதியும் ரொம்ப ஷேடி கேரக்டர் மாதிரி போடுறாங்க. சார் இல்ல சார் வினிதிதன் சார், நம்ம அவங்களோட இல்ல சார், நம்ம வந்து நம்ம இங்க பிக் பாஸ மட்டுமே பார்க்கலாம் சார். நம்ம அவங்களோட பிரைவேட் இந்த நம்ம இதுல வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம் சார், நம்ம வந்து யாரையும் குறிப்பிட்டு நம்ம பேர் சொல்லி அவங்களோட இது பண்றோம். பொதுவா ஒரு அதாவது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்கிறது ரொம்ப பண்றாங்க. அது ஒண்ணு. 2வது இந்த சமையல் கட்டாயமா இங்க நடக்கல. 4 பேருக்கு சமையல் பண்ணா எவ்வளவு சிரமம்ங்கிறது நம்ம வீடுலயே இந்த எவ்வளவு பொருள் குவியுது, எத்தனை இருப்பு சட்டி வருது. கட்டாயமா மத்ததையெல்லாம் ஒரு டியூட்டர் பண்ணிருக்காட்டியும் இந்த சமையல்ங்கிறது ரொம்ப அது இதுவானது பண்ணவே இல்லைங்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா இத்தனை 15 பேருக்கு அதுதான் வந்து இல்ல சார் வினிதிதன் சார், இப்ப ரீசெண்டா இந்த லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அவர் விஜய் சேதுபதி வந்து அவங்க டாக்டர் திவாகர் கிட்ட இப்படிதான் எல்லாரும் சொல்லி இருந்திருக்காங்க. கேக்குறாருமா, நான் சொல்றேன் அது பிராக்டிக்கலா முடியாதுங்கிறேன். எத்தனை அடுப்பு 15 பேருக்கு சமைக்கிறதுனா அது எளிதா? இங்க நம்ம வீட்டுல 6 பேருக்கு சமைக்கிறது, 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு எம்பிட்டு பொருள் வருது. நான் ஒண்ணு சொல்லணும் சார், நம்ம சாப்பிடுற மாதிரி அங்க இருக்கிறவங்க யாருமே வயிறு ஃபுல்லா சாப்பிடல சார். ஒரு தோசை சாப்பிடுறாங்க, ஒரு ஆம்லேட் சாப்பிடுறாங்க, ஒரு முட்டை சாப்பிடுறாங்க. அது மாதிரி அதுங்களுக்கு வந்து லிமிட்டட் ஃபுட்டு தான் சார். யாரும் வயிறு ஃபுல்லா சாப்பிடல. ஆனா சமையல்ன்றது நடக்குது சார் அங்க. அது வந்து அதுக்காக ஒரு டீமே போட்டு சமைக்கிறாங்க சார். கூட ஃப்ரூட்ஸ் கொடுத்துறாங்க. சரி சரி, ஒரு பார்வைக்கு தான் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். அது சும்மா ஏதோ உங்களோட கருத்து வந்து தவறு சார். இல்ல சார், அப்படியெல்லாம் சமையல் வந்து அங்க கண்டிப்பா நடக்குது சார் அங்க. எத்தனை அடுப்பு வேணும்? ஒவ்வொரு முறையும் வந்து நல்லா அந்த குக்கிங் தெரிஞ்ச ஆட்களை வந்து அவன் கரெக்டா உள்ள போடுறான் சார். இந்த முறை வந்து அந்த கனி இருக்காங்க பாரு, அவங்க வந்து நல்லா சமைக்கிறவங்க. அவங்க ஒரு ஷோலயே வந்து ரியாலிட்டி ஷோல வின் பண்ண ஆளு. அது மாதிரி ஆள்களை தான் போடுறாங்க. அவங்கள வந்து மேக்சிமம் கடைசி வரைக்கும் அவங்கள வச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு சமைக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காகவே இது ஒவ்வொரு முறையும் நடக்குது. இந்த பாயிண்ட் நல்லா இருக்கு, எனக்கு தெரியாது மாலதி. சரி, 17 பேருக்கு சமைக்கிறதுனா எத்தனை அடுப்பு வேணும்? ஆமா சார், அதுதான் சார், அடுப்பு வேணும் தான். 4 அடுப்பு இருக்குல்ல சார். அவங்க வந்து அந்த டைம்க்கு தானே சமைக்கிறாங்க. 17 பேருக்கு எவ்வளவு இட்லி சமைக்கிறதுனா எவ்வளவு சமைக்கிறது? எவ்வளவு தோசையே 17 பேருக்கு ஒரு 2 தோசை வச்சாலும் 2 இட்லினா எவ்வளவு சார்? 2 இட்லி 17 பேருக்கு 2 இட்லினா எவ்வளவு சார்? கணக்கு போடுங்க சார். மாவுலாம் வந்து சார் நிறைய திங்ஸ் கொடுக்குறாங்க சார். குண்டால அளந்துதான் அவங்க குடுத்துட்டு இருக்காங்க சில சமயம். உள்ள போயிட்டு வெளியில வந்தாக்கா வெயிட் லாஸ் பண்ணிடலாமா சார்? போன சீசன்லாம் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்தாங்க சார். ஸ்னேகன்லாம் இருந்தாங்க பாருங்க. அந்த சீசன்ல எல்லாம் சூப்பர் ஃபுட். அதுங்களுக்கு அப்பப்ப வந்து நைட்ல டின்னர் கொடுப்பான். நிறைய ஸ்பான்சர் வரும். வாரத்துல ஒரு வாட்டி பிரியாணி வரும். ஆனா இப்ப வந்து அது வந்து ஆக்சுவலி பிக் பாஸ் அந்த நார்த் சைட்ல பாம்பேல நடக்குது பாத்தீங்களா, அங்கதான் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் குறைச்சு கொடுத்து நம்ம டீம்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தேங்காய் சீனிவாசனோட பேத்தி ஒருத்தி போனா, பேர் மறந்துட்டேன். அவ வந்து அந்த ஷோல போய் கலந்துகிட்டு அந்த சாப்பாட்டுக்காக அந்த பொண்ணு கத்தி எனக்கு பசிக்குதுன்னு கேட்டு அது வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு பாருங்க சாப்பாட்டாலேயே. ஒவ்வொரு நாளும் எனக்கு பசிக்குதுன்னு கத்தியே தான் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஓவியாவை வந்து எல்லாருமே வந்து தூக்கி வச்சுட்டு பேசினாங்கல்ல. ஓவியா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த அப்ப வந்து அவன் நைட்டுக்கு அவளுக்கு பசிக்குது. அவ எழுந்து நின்னுகிட்டு, ஐயோ பிக் பாஸ் எனக்கு பசிக்குது, தாழ முடியலையே, இந்த வீட்டுல எதுவுமே இல்லையே, நான் இதை பழத்தையாவது எடுத்து சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அவ வந்து போய் கேமரால வந்து பசிக்குதுன்னு பேசினா. அதுலதான் அவ ஃபெமிலியர் ஆனது. தேங்காய் சீனிவாசனோட பேர் வந்து பொண்ணோட பேத்தியோட பேர் வந்து ஸ்ருத்திகா. அந்த பொண்ணுதான் வந்தது லாஸ்ட் டைம். அவங்களே இருக்காங்களா அதுல? இங்க இல்ல சார், அவங்க வந்து பாம்பேல நடந்த ஷோல போன முறை வந்து போய் கலந்துகிட்டு டாப்ல வந்தா, 4லயோ 3லயோ வந்தா அவ.
நம்ம அதுக்கு சமைக்கலன்னா அந்த வீட்ல முட்டைக்காக அப்பப்ப சண்டை நடக்கும் சார். நீங்க பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் முட்டை எனக்கு இல்ல உனக்கு இல்லன்னு சண்டை போடுவாங்க. வெஜிடேரியன் வந்து என் முட்டையை உனக்கு எத்தனை குடுத்துறேன். அந்த இதுல பல காம்பன்சேட் இது நடக்கும். ஆக்சுவலி அங்க பல இது கிவ் அண்ட் டேக் அரேஞ்சுடாமா பாலிசி பல மாதிரி இது நடக்கும். ஆமா ஆமா. இது பல இது எனக்கு நீங்க எனக்கு வந்து முட்டை பார்க்கல. பல நீங்க பல சொல்றதும் இது கரெக்ட் தான். நீங்க வந்து அது மாதிரி யோசிக்கிறீங்க. நம்ம வீட்ல நம்ம வந்து இவ்வளவு சமைக்கிற மாதிரி அவங்க சமைக்க மாட்டாங்க சார். நம்ம நம்ம வந்து மேகி இல்ல நூடுல்ஸ் சாப்பிட மாட்டோம் ஏமா சார். அங்க இருக்கிற முட்டையை பசங்க நூடுல்ஸ் சமைச்சாலும் சாப்பிட்டுருங்க. இல்ல முட்டையை சமைச்சாலும் எத்தனை முட்டையை அவிக்கணும் அந்த அவிக்கிறத காமிக்கிறானா? சார் எல்லாம் எத்தனை பேருக்கு ஆம்லெட் சார். ஆம்லெட் சார் ஆம்லெட் லெவல் போட்டாவே இருக்கு 17 சார். 17 மாலதி ஆம்லெட் போட்டா எவ்வளவு நேரம் ஆகும்? வினய்தி தான் சார். ஒரே ஒரு அஹ், விஷயம் சார். நீங்க என்ன அஹ், பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த நேரத்துல போட்டு 2 தோசை பாக்குறீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த அஹ், படம் எடுக்கும் போது ஒரு பாட்டுல பணக்கார அவன் பாத்திருக்கீங்கல்ல, அவன் அஹ், ஒவ்வொரு நாளும் பணக்கார ஆகுறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சான் அப்படின்னு காமிக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த இதுல அவன் 17 இட்லி ஊத்துனதை உங்களுக்கு காமிக்கல, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஏன்னா ஷோ இல்ல ஷார்ட்டா வந்து உங்களுக்கு அதுக்கு காமிக்கிறான். அதுக்குள்ள பொருட்கள் இல்லம்மா. நான் பாக்குறது என்னன்னா எல்லாமே இல்ல சார், இல்ல நம்மளுக்கு சார், இல்ல காமிக்க சார், மாட்டாங்க. இருக்கு கொடுக்குறான் சார், சார். அதெல்லாம் கிடையாது ப்ரொவிஷன் சார். கொடுக்குறான். சார், இருக்கு இருக்கு இருக்கு. நீங்க ப்ரொவிஷன் இருக்கு நினைக்கிற இருக்கு. கொடுக்குறான் இல்ல சார். சார், நீங்க நினைக்கிற மாதிரி அங்க கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஆனா வந்து அங்க எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம அதாவது அவங்களுக்கு தேவையானதுக்கு அதிகமாவே கொடுக்குறாங்க. சார், நீங்க இல்லைன்னா அந்த விதமான மாற்றமும் 24 மணி கிடையாது. நேரம் 24 மணி நேரம் இருக்கிறத வேணா நீங்க அந்த பாருங்க. பாருங்க, ஃபுல்லா 24 மணி நேரம் ஷோ பார்த்தா தெரியும். அதுல அதுவும் அதுல இல்லாம வந்து அந்த ஷோல இன்னொரு இது என்னன்னா, அவங்க தோசை ஊத்துறது இந்த பக்கம் காமிச்சிட்டு இவன் இந்த பக்கம் சீனை இன்னும் 2 பேர்த்த காமிக்க வந்துருவாங்க. சரிங்களா? கேமரா வந்துரும். அப்ப உங்களுக்கு 17 தோசை ஊத்துற கணக்க உங்களுக்கு காமிக்க மாட்டாங்களே ஒழிய. வாய்ப்பே கிடையாது. ஆமா, கண்டிப்பா அங்கதான் எல்லாம் வாய்ப்பே நடக்குது. கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆள் மட்டும் சமைக்கலாங்க. ஆமா, 3 அட்லீஸ்ட் 4 ஒரு பேர் 6 பேர் கூட 3 நிக்கிறாங்க. 4 பேர் சமைக்கிறாங்க. 3 4 பேர் சமைக்கிறப்ப அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. அதுல இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அவங்க உள்ள கூப்பிடுறாங்களே தவிர அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது. சமையலுக்கு எல்லாமே அவங்கவுங்க சமைச்சு சாப்பிடுறாங்கன்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸோ ஸ்டோர் எல்லாமே கொடுக்குறாங்கன்றது. அது இல்லாத அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அடிஷ்னலா ஹோட்டல்ல இருந்து வர வச்சு கொடுக்குறாங்க. அப்பப்போ வர வச்சு கொடுக்குறதே காமிக்கிறாங்க நமக்கு. அது வெஜிடேரியன் இருக்கு, எல்லாமே இருக்குது. மிகப்பெரிய செயல் தான். அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நினைக்கிறது வேற, அங்க நடக்கிறது வேற. பார்வதி எல்லாம் ரொம்ப பண்றா பாருங்க. ஐயோ அட்ராசிட்டி ரொம்ப பண்றா, ரொம்ப படுத்துறா ஓவரா பண்றா. அவருடைய ஆக்ஷன்ஸ். ஆனா சேதுபதி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தேன் நான் இல்ல 2 நல்லா 3 ஷார்ப்பா இருக்கிறாரு சார். போன வாரம் கூட அவர் வந்து பார்வதியோட ஆட்டிடியூட்டையும் திவாகரோட ஆட்டிடியூட்டையும் பார்த்துட்டு டைரக்டா வந்து நீங்க இது பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா தப்புன்னு அவர் வந்து சொன்னாரு. அவங்களை அந்த திட்டாரு. அவ தலையாட்டிக்கிட்டு ஓகே அப்படின்னா என்ன ஓகே சொல்ல ஆமா ஒரு ஒரு ஆமா உட்கார்ந்துகிட்டே ஒருத்தி சொன்னால ஆர்த்தியே நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. என்ன ஓகே அது என்ன அது நான் என்ன ஆட்டிடியூடுன்னு கேட்டா நல்லா இருந்தது. நல்லா ஷார்ப்பா எல்லாமே நல்ல ஷார்ப் அப்சர்வேஷன். நல்லா பேசுறாங்க, நல்லா இருக்கு. சார் இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்கள வந்து எந்திரிச்சு சொல்லலையேன்னு கேக்குறாரு. இதுல எங்க ஸ்கிரிப்டட் வரும்? புரியுதுங்களா? எல்லாமே அந்தந்த இடத்துல நடக்கிறது தான். இதுல ஸ்கிரிப்டே இல்ல சார். அது பாசிபிள் கிடையாது. பலரோட கற்பனைகள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பேசுறது இருக்கு. நம்ம ஆளுங்க நல்லா நடந்தாலே ஸ்கிரிப்ட் அதெல்லாம் வந்து அது வந்து மாத்த முடியாது. ஒரு சிலரோட எண்ணங்கள்லாம் மாத்த முடியாது. வினோத் சார், சிவகுமார் சார் எதனா பேசுறீங்களா? அவரு தொடங்கும் போதே பேசி முடிச்சிட்டாரு சார். நான் கேட்டு இருக்கேன் சார், கேட்டு இருக்கேன். நீங்க சரிங்க சார், சரிங்க சரிங்க. பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்த வாரம் பாருங்க. நீங்க நான் விடைபெற்றுகிறேன். மகிழ்ச்சி, நான் விடைபெற்றுகிறேன். நன்றி. சரிங்க சார், ஓகே சார். சரி, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி மாதிரி நடிக்க சொல்லி கேட்டாங்கல்ல சார். அது வந்து எவ்வளவு டிஃபிகல்ட் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து இதாச்சு. அந்த இடத்துல கூட வந்து அவங்கள கவனச்சிதறல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் பண்ண மாதிரி இருந்தது. உள்ள வரும்போது அந்த ஆள் வந்து பேசலாங்கிற நினைப்புல வந்தா கூட இவங்க இந்த இடத்த விட்டு, அதாவது அந்த மார்க் போட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட வந்து ஆடியன்ஸோட இதை வச்சுட்டு ரியாக்ஷன்ஸை வச்சு இந்த பொண்ணு மார்க் போடுறா அப்படிங்கறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பாயிண்ட் அதெல்லாமே ஷுட் பி டேக்கன். மாலதி வேற எதுனா சொல்றியா? நான் சார் அவர் சொன்னாருல்ல அந்த துஷாரா, அதெல்லாம் துஷாராவும்
அந்த அரோராவும் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நடக்குதுதான். அதுதான் சொல்றேனே, எல்லாமே அந்த பசங்க வந்து டிஆர்பிக்காக தான் பண்ணுதுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அத மாதிரி எதனா பண்ணா நம்ம பிரேம்ல வந்து நம்மளை காட்டுவாங்க, நம்ம வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகலாம், நம்மளோட பேர் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பண்ணுதுங்களே தவிர அதுங்க உண்மையா பண்ணல அப்படின்றதுதான் எனக்கு. ஆனாலும் அந்த பையன் ஜென்ட்லா எழுந்து போயிட்டான். அதுதான் அந்த பையனை நான் வந்து பாராட்டணும் அந்த இடத்துல. அவன் ரொம்ப தப்பு ஜென்டலா பண்ணா தான் கூட வேணாம் நடந்துக்கிறான். சில வேணாம்னு சொல்லிட்டு நேரங்கள்ல ஜென்டலா நடந்துக்கணும். பசங்க ஒரு சிலர்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்றது தெரியுது. கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க தெரியுது. எந்த அளவுக்கு நம்ம ஒரு சில பசங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது, நம்ம வெளியில போனா எந்த அளவுக்கு நம்மளோட பேர் ரிப்பேர் ஆகுன்ற கவனமும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அதையும் மீறி நடக்கிற விஷயங்கள் வந்து அவங்கள நிலையை மாத்தோன்றதுதான் உண்மை இங்க. இல்ல அதையும் அதேதான் மீறி அவங்க உள்ள அப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா மாலதி சொன்னதுதான் ரீசன். ஆமா, அதுதான் உண்மை. அதே மாதிரி அவன் நேத்து இவன் நம்ம கலையரசன் பாருங்க, போன் வச்சுக்கிட்டு நேத்து நல்லா பண்ணான் அந்த டாஸ்க். அவன் போன் வச்சுக்கிட்டு அவன் எல்லாட்டையும் பேசுற மாதிரி உண்மையிலேயே அப்ப அவன் பண்றான்னா நம்ம தெரியணும், நம்ம எதனா டிஃப்ரெண்டா பண்ணா நம்மள வந்து ப்ரொமோல காட்டுவாங்க, நம்ம பிரேம்ல தெரிவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை எல்லாமே நல்ல பிக் பாஸை பார்த்து பார்த்து என்னென்ன பண்ணுன்றத நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இந்த முறை எல்லாருமே உள்ள வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அன்னில இருந்து ஆராய்ச்சி பண்ணல, கொஞ்சம் ஓவராவா ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது. ஆமா ஆமா, அதுதான் உண்மை. ஓவராவா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, ஓவராவா நடந்துக்கிறாங்கன்றதுதான். ஆனா வந்து ஸ்டார்டிங்லயே ரொம்ப ஓவரா நடந்துக்கிறாங்களோ அப்படின்ற அந்த இதெல்லாம் தெரியுது. எனக்கு வந்து பார்வதி வந்து எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி அவ எழுந்துக்கிறதுக்கு ரீசன் வந்து போன முறை வந்து முத்துக்குமார் வந்து எதுவா இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டில அவன் தான் எழுந்து நின்று முன்னாடி நின்று எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். அததான் இவ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சா, அவன் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா மாறி போச்சாங்க. அதுதான் நடந்தது. அது என்ன விஷயம்னா, முத்துக்குமாரோட ஸ்டைல் வேற. ஆமா, முத்துக்குமார் அவனோட ஸ்டைல் வேற, இவளோட ஸ்டைல் வேற. இது வந்து அவனோட ஸ்டைல் வந்து ரியல் லீடர்ஷிப் தெரியும். இந்த அம்மாவோட லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து இது நடிக்குது, இது ஓவரா பண்ணுது, ஓவர் ஸ்மார்ட்டா பண்ணுது அப்படின்றது மாதிரி தெரியுது. அதுதானே தர அந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்க்கும் போது அது நமக்கு ஒண்ணு மட்டும் சார். இப்ப ஸ்டீஃபன் சார் வந்து மாலதி பிகினிங்ல பேசும்போது இந்த சார் இது கொஞ்சம் வேர்னஸ் மாதிரி சொல்றேன் நானு. இந்த செஷன் இந்த இதுல சீசன்ல வந்திருக்கிறவங்க சரியா ஸ்டடி பண்ணிட்டு வரல அப்படின்னு சொன்னாரு மாலதி. ஓகேங்களா? ஆனா நீங்க என்ன இல்ல நீங்க இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து சொல்றீங்க அப்படின்னா, இந்த பசங்க எல்லாம் நல்லா கவனிச்சுட்டு வந்திருக்காங்க, எந்த இடத்துல நம்ம பேசினா நம்மளுக்கு வந்து கேமரா நம்ம பக்கம் போக்கஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றீங்க. எனக்கு நீங்க சொல்றது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உண்மைதான். அதுதான் உண்மை. எல்லாருமே வந்து இல்ல, ஏன்னா இப்ப சார் அப்ப சொன்னாரு, இதையும் நான் கம்பேர் பண்ணி பேசுறேன் சார். இஃப் யூ வாண்ட் யூ கேன். இல்ல நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். செல்வகுமார் சார் சொல்லுங்க சார். இப்போ நீங்க இப்ப இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க நடிக்கிறாங்கனாலே அது ஸ்கிரிப்டட் தானே சார்? அது இல்ல செல்வகுமார் சார் கிடையாது இல்லையா? சார் நடிக்கிறாங்க அப்படின்றதே அவங்கள தானே சார். அந்த நேரத்துல தோனி அவங்க நடிக்கிறாங்க சார், ஒருத்தவங்க எழுதி கொடுத்து அதை அவங்க பண்ணல சார். இப்ப பார்வதி வந்து நேத்து வந்து ஒரு அந்த 2 நாள் முன்னாடி அந்த கிச்சன் மேடை மேல ஏறி உக்காந்தா, அது யாரும் சொல்லி கொடுக்கலையே, அந்த நேரத்துல நடந்தது தானே சார். அதே மாதிரி தோசை ஒண்ணு ஊத்துறாங்க, அந்த நேரத்துல போய் இவ போய் டாஸ்க் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த டாஸ்க் என்னால தோசை ஊத்திக்கிட்டு அவன் முடிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடிக்கினே தோசை சுடுறான். அதுக்கு மேலேயும் திருப்பி எதனா பண்ணணும் போது அவன் ஒரு டென்ஷன் ஆகி அவன் உதறி விட்டுட்டு போறான்ல. இதெல்லாம் எப்படி சார் ஸ்கிரிப்டா இருக்கும்? இல்ல இது முழுக்க ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது சார். அது இது நீங்க வந்து கண்டென்ட் கொடுக்கணும்ங்கிறது சொல்லுவாங்க செல்வகுமார் சார். ஸ்கிரிப்டட்னா என்னன்னா லைன் பை லைன் அவங்க எழுதி செய்யறதுதான் ஸ்கிரிப்டட். இந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி ஷோ பண்ண முடியாது. நான் சொன்னது ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்னா, 8 ஷோ நடந்திருக்கு. இந்த 8 ஷோல வந்து இவங்க பார்த்துருக்கலாம், எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு அவங்க டிசைட் பண்ணிருக்கலாம். அதுல வந்து இவங்களோட நல்ல கேரக்டரை வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, இவங்களோட அதர் கேரக்டரை வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிள்ளைங்க எடுத்துட்டு வந்தது அதர் கேரக்டரை வெளிப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா பயன்படுத்துறாங்களே தவிர இந்த எமோஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்ன்றது அவங்க வந்து புரிஞ்சிக்கலன்றது, அந்த கொஞ்சம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏரியாவை அவங்க ஸ்டடி பண்ணலன்றது தான் நான் சொன்னேன். ஆனா அதையும் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க இன்டர்வியூல வந்து இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க, அவங்க சைக்கலாஜிக்கலா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணி தான் இவங்களை உள்ள விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனாலும் சில விஷயங்கள் இப்படி இருக்குதுன்றதுல
அது ரியாலிட்டி. மனுஷனோட தன்மை அப்படிதான் வெளியில வந்துரும். என்னதான் நீங்க இது பண்ணாலும் அந்தந்த வெளியில வந்துரும். கோவமே படக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா கூட கோவம் வந்துடும். அது வந்து அது வந்து இயல்பு, மனிதனுக்கு இருக்கிற இயல்பான விஷயங்கள். நம்ம நிதானமா பேசணும்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா நிதானமாவே பேச மாட்டோம். அது என்ன ரீசன் சார்? நிதானமா நம்ம பேசணும்னு முடிவு பண்ணது நம்ம, ஆனா எதிர்த்த மாதிரி நிக்கிற ஆளோட ரியாக்ஷன் ஒண்ணு இருக்கு. ரியாக்ஷன் பொறுத்து ரியாக்ட் பண்ணிடுவோம். அது வந்து இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து. இதெல்லாம் இயல்பு. இதுலயே தாண்டிதான் இவங்க பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார், இப்ப நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல சார், அவங்க நான் எப்படி அவங்கள பாக்குறேன் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல். இது அவங்க வந்து இது டிஆர்பிக்காகவோ அவங்க முன்னால நிக்கணுங்கிறதுக்காகவோ அவங்க பண்ணல. ஏன்னா அவங்க வீட்டுல இருந்தாலும் சரி, அவங்க எங்க இருந்தாலும் தன்னை தானே நிலைநிறுத்தி கொள்வதற்காக அப்படிதான் பேசுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் இதுங்கிறது தான். அது வரும்போதே தெரிஞ்சிச்சு. உள்ள என்டர் ஆகும் போதே அவங்களோட நுழையும் போதே அவங்களோட பேச்சும் அவங்களோட பாடி லாங்குவேஜும் இவங்க இப்படிதான் அப்படின்னு அது கிளியரா தெரிஞ்சிச்சு. அவங்க தனியா வீட்டுல தனியா இருந்தா கூட she will be like that. அப்படிதான் இருக்கும். அது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவரோட கேரக்டரும் இவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்றது தெரியும். அவரு கூட எனக்கு கொஞ்சம் ஓகே சார். இந்த லேடி வந்து பர்டிகுலரா அவங்க வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ, அவரும் ஆல்மோஸ்ட் இந்த அம்மாக்கு சலிச்சவர் கிடையாது. இல்ல சார், அப்படி இல்ல. நான் இவங்களை எப்படி பாக்குறேன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான். அவங்க தனியா நீங்க ஒரு ரூம்ல விட்டீங்கன்னா கூட அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கள நான் வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நடிப்புன்றது கிடையாது, ஆனா வேணும்னு பண்றது சார். வேணும்னு பண்றது she will be doing wherever she is அப்படிங்கிறது. இல்ல அதுதான் சொல்றேன். சில அதுதான் அவங்களுடைய குணாதிசயமே. அதுதான் உண்மை. ஆனா கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா பண்றதுன்றது அங்க கொஞ்சம் அதிகமா மிகைப்படுத்தி காமிச்சுக்கிறதாவும் தெரியுது. மிகைப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இருந்தா அந்தந்த இடத்துல கண்டென்ட்னு கூட சொல்ல முடியாது. அவங்க கவுண்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 17 பேர் இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் கவுண்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி பாக்குறேன். இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது அந்த பிள்ளை குறையெல்லாம் சொல்லிட்டே இருக்குது. இவங்க இது நடிக்குது எல்லாரையும் குறை சொல்லி பேசுது. இது ஒரு மாதிரி உத்தின்னு வச்சுக்கீங்களா. இது எல்லா சீசன்ல நடக்கிறதா, இப்பவும் நடந்திருக்கு. அடுத்த இதுல நம்ம கொஞ்சம் இந்த டீட்டெயிலா ஸ்டடி பண்ணிட்டு பேசுவோம். வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து அதாவது பர்டிகுலரா பேசுறத விட பொதுவா ஒரு என்ன நடக்குது, நம்ம உளவியலா என்ன பண்றோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மாலதி என்ன பேசுறியமா? இல்ல எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அது அவங்க பார்வை. கல்யாணி சொல்றது அவங்களோட பார்வை. அவங்க வந்து ரியலா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படியே இருக்கலாம். நம்ம வந்து சொல்றமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய எண்ணங்கள் இருக்குல்ல. அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். பார்ப்போம். அதாவது நம்ம வந்து ஒரு வித்தியாசமா ஒரு அனலைஸ் பண்றோம். நம்ம அதாவது எல்லாரும் அனலைஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. மைண்ட் மைண்ட்ல கொஞ்சம் நம்ம வேற மாதிரி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றதுதான் இது பிளான் வந்து. அதனாலதான் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இதை போடணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டதுன்னா இன்னைக்கு சதீஷ் வந்திருப்பாரு, ஆனா வரல. சதீஷ் வந்து சாட்டர்டே வந்திருப்பாரு. இன்னும் 2-3 எபிசோட் போன பிறகு நம்ம டீம் நிறைய பேர் வருவாங்கன்றது எனக்கு ஒரு இது இருக்கு. பார்க்கலாம். சார் இப்போ எத்தனை நாள் ஆயிருக்கு சார் அது? சார் இப்போ எத்தனை நாள் ஆயிருக்குங்க சார்? இதுதான் சார் 2வது வாரம் நம்ம பேசுறோம். ஓ, ஒரு ஆவல தோண்டி இருக்கீங்க சார். 2வது வாரம் நம்ம பேசுறோம். அதாவது முதல் வாரம் போன வாரம் பேசணும். ஒரு வாரம் முடிச்சு 2வது வாரம் நடந்திருக்கு. 14 நாள் இன்னும் நடந்து. நம்மளே இது வந்து செகண்ட் வீக் தான். இன்னும் போக போக நம்மளே ரிஃபைன் ஆகி நம்ம பேச நிறைய ஸ்டடி பண்ணா நம்ம வந்து இதுல வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவங்களோட டாஸ்க் எப்படி இருக்கு, நிறைய பேச வேண்டியது, நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம அதே நேரத்துல யாரையும் வந்து காயப்படுத்தாது பேசுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அதுதான் நம்ம இது போக போக இன்னும் கொஞ்சம் நம்மளது நல்லாவே போகும். ஃபைனல் ரவுண்ட் வரும்போது we will be at the top of the இதுல நிப்போன்னு நினைக்கிறேன். என்னது விமர்சனம் அப்படிங்கிற இதுல என்னாச்சுன்னா என்னாச்சுன்னா நான் வந்து பிகினிங்ல இருந்து பார்க்கும்போது எல்லாமே டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். எங்க பசங்கிட்ட பேசிட்டே இருப்பேன் டிஸ்கஷன். என்னன்னா அதை நம்ம எழுதி வைக்கல. எழுதி வச்சுட்டு தென் இஃப் யூ bring it each and every இதுனாக்க நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசலாம். இல்ல இது ஸ்டார்டிங் தானே, நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. and we will make it short and sweet sir. ஆமா.
அதுவும் நம்ம வந்து we will talk ஒவ்வொருத்தரும் பேசினோம்னா ஒரு 2-3 minutes கொடுத்தீங்க அப்படின்னாக்க we will talk and short and sweet we will talk. அதுக்கப்புறம் கவுண்டராக்ஷன் வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ கல்யாணி மேடம். தேங்க்யூ.